வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 16. பால்கனியில் கம்பிகளில் சாய்ந்து நின்றிருந்தவளை பின்னிருந்து அணைத்தபடி இருந்த ருத்ரன், "என்ன மேடம், இன்னைக்கு லேட்டா வந்தீங்க? சாப்பாடும் வேணாம்னு சொல்லிட்டீங்க?" என்று வினவ, "அம்மாவை பார்க்க போயிட்டு வந்தேன். எங்க அம்மா கிட்டயே கொடுக்க சொல்லிட்டீங்கல்ல, அதான் அம்மா அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிட்டு பேச போயிருந்தேன். அம்மா செம ஷாக் தெரியுமா?" என்றாள். மனைவியை பின்னிருந்து அணைத்தபடியே அவள் பேசுவதை ரசித்தவன், "நீ ஹாப்பியா?" என்று வினவ, வயல்வெளியை பார்த்தபடி நின்றிருந்தவள் திரும்பி நின்று அவன் கண்களை பார்த்தபடி, "ரொம்ப" என்று கூற, அதில் அவளை அணைத்துக் கொண்டவன், "அது போதும்" என்றவனை தானும் அணைத்துக் கொண்டாள். "சரி, தூங்கலாமா?" என்று அவன் கேட்க, "எனக்கு இந்த பால்கனி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கேயே தூங்கலாம். ஆனா கொசு கடிக்கும்ல" என்றவளிடம், "உன்னை தூக்கிட்டே போயிடும்" என்று கூற, வாய்விட்டு சிரித்தவள் அவனுடன் உள்ளே சென்றாள். கட்டிலில் படுத்துக் கொண்டவளுக்கு அவனுடன் அவ்வளவு பேச வேண்டும் என ஆசையாக இருந்தது. ஆனால் அவன் கண்களில் தெரிந்த சோர்வை உணர்ந்து கொண்டவள் விளக்கை அணைத்துவிட்டு அவனுடன் படுத்துவிட, தானும் அவளை அணைத்துக் கொண்டு உறங்கினான். அழகும் அந்தரங்கமும் கலந்த காவியமாக சென்றவர்களது நாட்களில் 1 மாதம் பரிபூரணமாக முடிந்திருந்தது. இருவருமாக பரபரப்புடன் புறப்பட்டு கொண்டிருக்க, "பாத்து போயிட்டு வாடா. வெளிய கண்டதையும் வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. டேய், நல்ல ஹோட்டலா கூட்டிட்டு போ. நேரத்தோட வாங்க. அங்க அடிக்கடி மழை பெய்யும். குடை எடுத்துக்கிட்டீங்கல்ல?" என்று மகா கேட்க, இத்தனை கேள்விகளுக்கும் காரணம் அவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போக போவதே. சரியாக திருமணம் முடிந்து 1 மாதம் ஆகிவிட்ட நிலையில் மாதா மாதம் அக்கோவிலுக்கு செல்பவன் தங்களது திருமண நாளிலேயே செல்லலாம் என்று முடிவு செய்திருந்தான். ரூபிக்கு தற்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்புதான் பாட்டியை பார்க்க ஊருக்கு சென்று 1 வாரம் விடுப்பு எடுத்திருந்ததால் மீண்டும் விடுப்பெடுக்க இயலாது போக, மகாவும் முட்டி வலியால் வர மறுத்து இருவரையும் அனுப்பி வைத்தார். தாங்கள் இருவரும் தான் என்பதால் இருசக்கர வாகனத்திலேயே புறப்பட்டவர்கள் சில நிமிடங்களில் கோவிலை அடைய, திருமணமன்று ரசிக்க இயலாத அந்த சூழலை தற்போது ரசித்து அவனுடன் பேசியபடி ஏறினாள். சென்று இறைவனை வணங்கிவிட்டு வந்தவர்கள் அங்கே குளத்தின் அருகே சென்று வேடிக்கை பார்க்க, "அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த கோவில்" என்று அவள் கூற, "ஆமாடா, மாசம் ஒரு முறை கண்டிப்பா வந்துடுவேன். எனக்கு இங்க வந்தா மனசுக்கு லேசா இருக்கும். என்னதான் இன்னும் கடவுள் இருக்காரு இல்லன்னு 1000 விவாதமோ விடையறியா கேள்விகளும் இருந்தாலும், கோவிலுக்குன்னு வந்து நம்ம கவலைகள கொட்டிட்டு நிமிரும்போது மன அடையிற நிம்மதி ஒரு தனி சுகம்தான். நான் அடையிற அந்த நிம்மதியில என் இறைவனை நான் பார்க்கறேன்" என்று அவன் கூற, தன்னவனை ரசனையாக பார்த்தவள் ஆம் என்பது போல் தலை அசைத்தாள். அவர்களை அங்கே கண்ட உறவுக்கார பெண்மணி ஒருவர், "ருத்ரா" என்றபடி வர, அவர் குரல் கேட்டு திரும்பியவன், "பெரியம்மா" என்றான். தன் மனைவியிடம் திரும்பி, "சின்ன தாத்தா பொண்ணு, எனக்கு பெரியம்மா முறை" என்றவன், "எப்படி இருக்கீங்கம்மா?" என்று பரஸ்பரம் விசாரிக்க, அவரும் பாசத்துடன் பேசினார். பின் அஞ்சுவை பார்த்து, "கல்யாணம் ஆகி மாசம் மேல ஆச்சுதானம்மா? எதுவும் நல்ல செய்தி இருக்கா?" என்று வினவ, விழிகள் விரிய தன்னவனை திரும்பி பார்த்தாள். அதுக்குள்ளேயா என்ற எண்ணம் வந்தாலும் உள்ளுக்குள் குளுகுளுவெனதான் உணர்ந்தாள் பெண். ஆனால் இருவருக்குமே அவருக்கு எப்படி பதில் கூறவென்று தெரியாதிருக்க, தானே புரிந்து கொண்டவர், "சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுமா, எங்க பையனை நல்லா பாத்துக்கோ" என்று விட்டு செல்ல, செல்பவரை சிரிப்போடு பார்த்து நின்றாள். "சாரிடா, அவங்க கொஞ்சம் பழைய ஆளு. அதான் இப்படி பட்டுன்னு கேட்டுட்டாங்க" என்று அவன் கூற, மேலும் சிரித்துக் கொண்டவள், "பரவாயில்லங்க" என்று ஒரு மார்க்கமாக கூறி வைத்தாள். அதில் தானும் புன்னகைத்தவன் சில நிமிடங்கள் அங்கே சுற்றி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நேரத்தை அழகாக கடத்திவிட்டு இறங்கினார்கள். மதிய உணவும் ஒரு கடையில் முடித்துக் கொண்டவர்கள், "எங்கேயாவது போலாமாடா" என்று அவன் வினவ, என்ன கூறுவதென்று தெரியாது விழித்தாள். எங்கேயாவது செல்ல அவளுக்கு ஆசைதான். ஆனால் அடுத்தே அவன் எங்கு செல்லலாம் என்று கேட்டால்
தன்னிடம் பதில் இருக்காதே என்பதால் அவள் முழிக்க, "சும்மா எங்காச்சும் போகலாமா?" என்று கேட்க, "உங்களுக்கு ஓகேனா சரிதான்" என்று சிறு தயக்கத்துடன் அவள் கூற, இதழ் பிரியா புன்னகையுடன், "ம்" என்றான். அவளுடன் சென்று படம் பார்த்துவிட்டு வீடு திரும்புகையில் அந்த நாள் கொடுத்த திருப்தி இருவர் உள்ளத்திலும் நிறைந்திருந்தது. தற்போதைய இரவுகளில் வாடிக்கையாகிப் போன அவர்களது பால்கனி நேரத்தினை நிலவை பார்த்த வண்ணம் இருவரும் இருக்க, அவள் கைகளோடு தன் கைகளை கோர்த்தபடி அமர்ந்திருந்தான். நிலவினை பார்த்தபடியே, "ஓய் கேடி, உனக்கு பேபிஸ்னா பிடிக்குமா?" என்று அவன் வினவ, புன்னகையுடன், "யாருக்கு தாங்க குழந்தனா பிடிக்காது? ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி கேஸு அண்ட் குழந்தைங்கலாம் வரும்போது செம்மையா இருக்கும். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு ஒரு 5 வயசு பெண் குழந்தை உடம்பு முடியாம அட்மிட் ஆயிருந்தா. அவ்ளோ கியூட் அந்த பாப்பா. என்கிட்ட தான் ஊசி போட்டுப்பா. சாய் ஒரு முறை போட போயிருந்தப்போ போட்டுக்கவே மாட்டேன்னு அவ்ளோ அழுக. நான் போய் ஊசி போட்டப்ப தான் அடங்குனா. சாய் அந்த பாப்பா கிட்ட சண்டை போடுவா. ஏன் என்கிட்ட போட்டுக்க மாட்டியான்னு. அந்த பாப்பா மாட்டேன்னு சொல்லி பல்ப் கொடுத்துடுவா" என்று கூறி சிரித்துக் கொண்டாள். "அப்பா! நம்ம கல்யாணம் ஆன இந்த 1 மாசத்துல நீ இப்பதான் என்கிட்ட இவ்ளோ நீளமா பேசியிருக்க" என்று அவன் கூற, அதில் கிறுக்கி சிரித்தவள், "அது புடிச்ச டாபிக்ஸ் பத்தி பேசுனா என்னையும் மறந்த நிலையில தான் பேசுவேன்" என்றாள். "ம் தெரியுது" என்றவன், "நீ பிஹெச்டி பண்ணணும்லாம் யோசிச்சிருக்கியாடா?" என்று வினவ, "முதல்ல பண்ணணும்னு தான் இருந்தேன். ஆனா ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. நம்ம சம்பாத்தியம்னு ஒண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும்னு விட்டுட்டேன். அத்தையும் அடிக்கடி சொல்லுவாங்க, எம்எஸ்சி படிச்சதுக்கே இன்னும் எத்தன வருஷம் தான் படிப்பியோன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா? அதிலிருந்து கொஞ்ச நஞ்ச ஆர்வமும் போச்சு" என்றாள். "இப்ப படிக்கிறியாடா?" என்று அவன் கேட்க, அவனை அதிர்ந்து பார்த்தவள், இல்லைங்க. இந்த ஆர்வம் போச்சு" என்றாள். "சரிடா, உனக்கு அப்படி எதுவும் ஆசை இருந்தா படிக்க வைக்கலாமேன்னு கேட்டேன்" என்று அவன் கூற, அவள் உடல் ஒரு நொடி சிலிர்த்து அடங்கியது. "நீங்க நிஜமாவே ஒரு யுனிக் பீஸ்" என்று கூறியவள் ஆசையுடன் அவன் மீசையை முறுக்கிவிட, அதில் சிரித்துக் கொண்டவன் அவள் நெற்றி முட்டி பிறை நுதலில் இதழ் பதித்தான். அதில் மீண்டும் உடல் சிலிர்க்கப் பெற்றவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு சற்றே தயக்கத்துடன், உங்களுக்கு குழந்தனா பிடிக்குமா?" என்று வினவ, "பரவாயில்லையே, பாயிண்ட்க்கு வந்துட்டியே" என்றான். அதில் நாணத்துடன் தலைகுனிந்தவள் சிரித்துக் கொள்ள, அவளை இடையோடு அணைத்துக் கொண்டவன், "ரொம்ப பிடிக்கும். கேர்ள் பாய்ன்னுலாம் இல்ல. எந்த பேபினாலும் பிடிக்கும். ஆனா மூவிஸ் அண்ட் ஸ்டோரீஸ்ல அப்பா பொண்ணு பாண்ட் பார்த்து படிச்சதுல ஒரு ஆர்வம். நமக்கு ஒரு பொண்ணு பிறந்தா எப்படி பார்த்துப்போம்னு" என்றான். பாவை பதில் கூற அறியாது அப்படியே அவன் பேச்சை ரசித்து அமர்ந்திருக்க, காதருகே தன் மூச்சுக்காற்று மோத, "ஒரு பாய் பேபி, ஒரு கேர்ள் பேபி போதும். உனக்கு ஓகேவா?" என்று கிசுகிசுத்தான். அதில் மீண்டும் உடல் சிலிர்த்தவள் அவனை அணைத்துக் கொள்ள, சிரித்தபடி அவள் முதுகை வருடி கொடுத்தவன் அவள் உச்சந்தலையில் முத்தம் பதித்தான். "படுக்கப் போகலாமா?" என்று அவன் வினவ, தானும் தலையசைத்து உள்ளே சென்றவள் அவனை அணைத்துக் கொண்டு ஏதோ கூற வேண்டி வார்த்தைகளை மென்று விழுங்கினாள். அவனை பார்ப்பதும் வார்த்தைகளை கோர்ப்பதுமான அவளது இன்பத் தவிப்பை பார்த்து, "என்னடா?" என்று அவன் வினவ, "அ அது" என்று தயங்கியவள், "எனக்கும் எந்த பேபினாலும் பிடிக்கும்" என்று விட்டு அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவள் ஆசை புரிந்த மணவாளனாக அவளை அள்ளி அணைத்துக் கொண்டவன் தன் தேடலை துவங்கிட, கண்ணவன் ஸ்பரிசத்தில் இன்பமாய் தன்னை தொலைத்தாள். தங்கள் வாழ்வில் பரிபூரண படிகளை அடைந்து விட்டதாக எண்ணியவள் அறியவில்லை, இன்னும் வாழ்க்கை பாடத்தில் அவள் கத்துக்குட்டிதான் என்பதை. அதை உணர்த்த விதி வைத்திருக்கும் பல விபரீத சம்பவங்கள் அவள் வாழ்வை மலர வைக்குமோ, கசக்கி வீசுமோ? கால சக்கரத்தின் உதவியோடு நாட்கள் சில கடந்திருக்க, ருத்ரனின் அத்தையும் விஜயும் அம்மாவுமான வித்யா வந்திருந்தார். "வாங்க அண்ணி" என்று மகா வரவேற்க, சமையல் அறையிலிருந்து ரூபியும் அஞ்சுவும் வந்தனர். திருமணத்தின் போது அவரை கண்டது என்பதால் அடையாளம் தெரியாத அஞ்சு ரூபியை பார்க்க, "எங்க அத்தை" என்று வேண்டா வெறுப்பாக அவள் காதருகே கூறினாள். "ஓ" என்பது போல சைகை செய்தவள் வீட்டு மருமகள் என்ற பெயரில் தானும் வரவேற்க, அவளை ஒரு பார்வை பார்த்து கொண்டவர், "ம்" என்ற தலையசைப்போடு நிறுத்திக் கொண்டார். தன் மகளை ருத்ரனுக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டவர்தான். கணவன் ருத்ரனின் வருமான படியை அளந்து காட்டி மறுத்தபோது மகளின் வாழ்வுக்காக அதை ஏற்றுக்கொண்டார்தான். ஆனால் அரசல் புரசலாக
உன் மகளை விட ஒரு நல்ல பெண்ணை ருத்ரனுக்கு கட்டி வைக்க ரூபி மற்றும் மகா எடுத்துக்கொண்ட முடிவு பலர் வாய்களில் கடிபட்ட மிச்சமாய் அவர் காதை அடைந்திருந்தது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல தன் மகளை விட நல்ல பெண்ணா என்ற ஒரு மிதப்பு இருந்தது அவருக்கு. அதனால் இயல்பிலேயே அஞ்சலியின் மீது ஒரு ஒட்டாத தன்மை உண்டாகிட, அதுவும் நிச்சயத்தின் போது அஞ்சுவை கண்டவர் தன் மகளை விட சற்று அழகில் குறைந்தவளே என்ற எண்ணத்தில் மேலும் விலகிக் கொண்டார். அவரது ஒட்டாத தன்மையின் காரணம் தெரியாத போதும் ஏனோ அவளுக்கு அது முகத்தில் அறைந்த உணர்வை கொடுத்தது. அதில் அவளை விட ரூபிக்குதான் அதிகம் கோபம் வந்தது. சொல்லுங்க, நீ என்ன விஷயம் என்று மகா வினவ, அஞ்சுவை ஒரு பார்வை பார்த்து கொண்டு, என்ன நீ, ஏதோ நல்ல செய்தி உண்டா என்று கேட்க, அது அங்குள்ள யாவருக்குமே சற்று சங்கடமான சூழலை கொடுக்க, இப்பதானே அண்ணி 2 மாசம் ஆயிருக்கு என்று மகா வினவ, சரிதான் என்றவர், என் பொண்ணு முழுகாம இருக்கா அண்ணி, அத சொல்லதான் வந்தேன் என்று கூற, விஜயோடு அஞ்சுவை ஒப்பிட்டு காட்டவே முதலில் அஞ்சுவிடம் செய்தி உண்டா என அவர் விசாரித்தது அங்குள்ளோருக்கு புரிந்தது. அப்படியா அண்ணி, ரொம்ப சந்தோஷம். எத்தனை மாசம் ஆகுது என்று அவர் வினவ, 2.5 மாசம்தான் அண்ணி. அவர் இப்பவே சொல்ல வேணாம்னு தான் சொன்னாரு. நான் தான் நம்ம சொந்தம் தானேன்னு ஒரு எட்டு சொல்லலாம்னு வந்தேன். எங்களுக்கோ இருக்கிறது ஒரே பொண்ணு. நல்லா சீரெல்லாம் அனுப்பணும்ல. அதான் அவங்க அப்பா பழம், விஜிக்கு நகை நட்டு, வளையல்னு எடுத்து வச்சிருக்காரு. நான் தான் 5வது மாசம் போடுவோம், 1 மாசம் போகட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் கண்ணு பட்டுடும்ல என்று கூற, தங்களது பணபலத்தை வெளிப்படையாக காட்டி அவர் இருபொருள் பட பேசவும் அஞ்சுவின் முகம் லேசாக வாடிவிட, ஓ சரி அண்ணி என்றதோடு மகா முடித்து கொண்டார். ரூபியின் புறம் திரும்பியவர், என்ன ரூபிமா, எப்படி இருக்க, படிப்பு எப்படி போகுது என்று வினவ, ரொம்ப நல்லா இருக்கேன் அத்த. என் அண்ணி சூப்பரா பாத்துக்கறாங்க. எங்க அண்ணன் படிக்க வைக்கிறான், நல்லா படிக்கிறேன் என்று பதிலுக்கு தனது தரத்தை உயர்த்தி காட்ட எண்ணி ரூபி பேசினாள். அதில் உள்ளுக்குள் சுல்லென்று உணர்ந்தவர் பேச்சை அப்படியே கத்தரித்துக் கொண்டு, சரி வரா அண்ணி என்று புறப்பட, வாசல் வரை சென்று மகா வழி அனுப்பி வைத்து வந்தார். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க நின்ற ரூபி, என்னவாமா அவங்களுக்கு, நம்மளா விஜய கட்டித்தர வேணாம்னு சொன்னோம். வசதி இல்லைன்னு அவங்கள தானே வேற இடம் பார்த்து கொடுத்தாங்க. இப்ப வந்து அண்ணியை ஏற இறங்க பாக்கறதும் குதர்க்கமா பேசுறதும் என்னம்மா இதெல்லாம் என்று பொரிய, அஞ்சுவுக்கு ஓரளவு அவரது ஒதுக்கத்தின் காரணம் புரிந்து போனது. ரூபி சும்மா இரு. வெளிப்படையா பேசினா நம்ம எதிர்த்து பேசலாம். பூடகமா பேசுறவங்க கிட்ட நம்ம என்னன்னு சண்டைக்கு போக என்று மகா கூற, அம்மா என்னம்மா நீங்க, பட்டுன்னு 4 வார்த்தை பேசணும் போல வந்தது எனக்கு என்று ரூபி கத்த, ரூபி சும்மா கத்தாத. எல்லாத்துக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு சண்டை போட்டா ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு தான் தள்ளி இருக்கணும் என்று மகா கத்த, கோபத்துடன் ரூபி உள்ளே சென்று விட்டாள். இருவரையும் கண்டு கலக்கத்துடன் நின்றிருந்த அஞ்சுவை பதட்டத்துடன் பார்த்த மகா, அவங்க பேசுனது எதுவும் மனசுல எடுத்துக்காத அஞ்சு, அவங்க கொஞ்சம் குதர்க்கமான குணம்டா என்று கூற, ஐயோ அத்த, நீங்க ஏன் பதறீங்க, நான் எதுவும் நினைக்கல விடுங்க என்றாள். அவளது பேச்சில் சற்றே நிம்மதியடைந்த மகா மகளை சமன் செய்ய சென்றிட, பாவை ஒரு பெருமூச்சுடன் நகர்ந்தாள். திருமண வாழ்வில் இப்படியான தருணங்களையும் கடந்துதான் வரவேண்டும் என்ற மனப்பான்மையுடன் உள்ளே வந்தவள் என்பதால் அவளை அத்தனை தூரம் இது பாதிக்கவில்லை. ஆனால் இப்படியான சின்ன விடயம் கொண்டு பின்வரும் காலத்தில் தானே பெரிய பிரளயத்தை உருவாக்கப் போகிறோம் என்று அவள் அறிந்திருக்கவில்லை.